ஸோ நீங்கள் பார்க்குற இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இப்போது பல தலைவர்களோட ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன். அதே இது பார்த்தீங்கன்னா அதே இது Black கலரில் இருக்குது. அது ஃபுல்லாக அவங்களோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் நான் அதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவஸில் போயிட்டு நான் அப்துல் கலாம்னால abdulkalam.html அப்படின்னு போட்டு ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம HTML டேக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏபிஜே அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாடிக்குள்ளே ஒரு செக்ஷனை நான் பிரிச்சுக்கிறேன், அதாவது டிவைட் பண்ணிக்கிறேன். அதோட ஐடி வந்து நான் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லாமே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்டைல் டேக் கொடுக்குறேன் ஹெட் டேக்குள்ள சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிக்காக. ஸோ ஸ்டார் கொடுக்குறேன், ஏன்னா டிஃபால்ட்டாக உள்ள அந்த மார்ஜின் பேடிங்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்காக மார்ஜின் 0 பேடிங் 0ன்னு கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை, ஏன்னா நான் எதுவுமே இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து நான் கால் பண்ணுறேன். ஐடினால நான் ஹேஷ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ 100% அப்படிங்கும்போது ஃபுல் வித்தை எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹைட் வந்து 100 VH கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல் ஹைட் வந்து எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் ரெஸ்பான்சிவாக தான் வேலை பார்க்கணும். ஸோ பேக்ரவுண்ட் பிளாக்னு கொடுத்துக்கிறேன். இப்போது சேவ் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. இது வந்து ரெஸ்பான்சிவாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்க்கலாம். நான் வந்து இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் அப்துல் கலாம் இமேஜை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போது அதோட நேமை வச்சு கால் பண்ணுறேன். ஸோ அந்த இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த அப்துல் கலாமோட இமேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. எனக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா 2 தான் செப்பரேட் பண்ணியிருந்தேன். அதனால் 2 இமேஜ் அதே இமேஜ் வச்சு 2 தான் போட்டிருக்கேன். ஒன்று வந்து நார்மலாகவும் இன்னொன்று வந்து அந்த நான் பண்ண அந்த ஓவர்லே எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இமேஜோட nth child of 1, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ப்ராப்பர்ட்டி வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ வித்து பார்த்தீங்கன்னா 50%, எனக்கு பாதி இருந்தால் போதும். ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேணும், 100 VH அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு பாதி வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்குது. ஆப்ஜெக்ட் ஃபிட் வந்து கவர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த கரெக்டாக அந்த இமேஜ் வந்து சூட் ஆகிரும். அந்த நம்ம கொடுத்த அந்த செக்ஷன் படி நம்ம பிரிச்சிருக்கோம்ல, அந்த இது படி கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ இது வந்து செகண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் கொடுத்துருக்கேன். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு கீழே வந்து போயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு வரணும். அதனால் அப்சல்யூட்னு கொடுத்துக்கிறேன். பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுக்கும்போது உங்களுக்கு சைட்லேயே வந்து பேஸ்ட் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ செகண்ட் உள்ளதுக்கு தான் நம்ம எஃபெக்டை வந்து மாற்ற போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபில்டர் கொடுக்குறேன். ஃபில்டரில் போய் கான்ட்ராஸ்ட்னு கொடுக்குறேன். கான்ட்ராஸ்ட் பார்க்கும்போது நம்ம அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக தெரியுது. கான்ட்ராஸ்ட் நான் ஒரு 10 கொடுத்தும் போது அடுத்து எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணும். அதனால் பிளாக் ஆகிற அப்படிங்கிறதுக்காக கிரே ஸ்கேல் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இமேஜே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ பிரைட்னஸ் நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இமேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியுற மாதிரி உங்களுக்கு வந்து 60% வந்து கொஞ்சம் 100லேருந்து 40 இது கம்மியாகி உங்களுக்கு டல்லாக தெரியுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த அவரோட லைஃப் ஸ்டோரி வந்து எழுத போகிறேன். ஸோ பேராகிராஃப் கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அவரோட லைஃப் ஸ்டோரியை வந்து. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த பேராகிராஃபில் போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பேராகிராஃபு இமேஜோட லிங்க் எல்லாம். ஸோ பேராகிராஃபுக்கு வந்து நான் ஸ்டைல் கொடுக்குறேன். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு எந்த வித சேஞ்சஸும் இல்லை. இது வந்து ரைட் சைடில் டிஸ்பிளே பண்ணணும், அதுதான் நம்ம வேலை. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். 8 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிறேன். நார்மலாக 16 பிக்சலில் இருக்கும். ஸோ அதை வந்து டபுளாக வந்து நான் குறைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் வந்து 0, மேலே வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இருக்கணும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் தெரியாதனால உங்களுக்கு வந்து எதுவும் சரியாக கிளியராக இல்லை. இப்போ ரைட் 0 அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆன மாதிரி நான் இப்போ வந்து வச்சுக்கிறேன். ஸோ நான் வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கனால நான் வந்து ரைட் சைடு பாதி மட்டும் இருக்கனால வித்து வந்து 50% அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ட்ராக் பண்ணி காட்டுறேன். இந்த ரைட் சைடில் உள்ள இமேஜ் ஃபுல்லாக ஆக்குபை ஆயிடுச்சு அந்த பேராகிராஃப் வந்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட ஃபேமிலி வந்து நான் மாற்றிக்கிறேன். சான்ஸ் செரிஃப் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு பழைய டெக்ஸ்ட்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும்.
ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றினால உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக்னு வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து அந்த ஃபாண்ட்டுக்கு பின்னாடி எல்லாம் பிளாக் கலரில் டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டேன். இப்போது கலர் வந்து ஃபாண்ட் கலர் வந்து கிரேன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த எழுத்து மட்டும் உங்களுக்கு வந்து கிரே கலரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ அந்த இமேஜை கொண்டு வரணும். இதுதான் முக்கியம். இந்த இமேஜையும் இந்த பேராகிராஃபையும் நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கனால மிக்ஸ் பிளண்ட் மோட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக மிக்ஸ் ஆகி ரெண்டும் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.